எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் யோசிச்சிருக்கிறீங்களா? ரொம்ப புத்திசாலியா இருக்கிறது ஒரு வரமா, இல்ல சில சமயம் அதுவே ஒரு பெரிய பாரமா மாறிடுதா? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி இல்லையா? இத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஏன் ஒரு பிரில்லியண்டான மைண்டு கூட சில சமயம் நமக்கு ரொம்ப பாரமா தெரியுது? நம்மள நெறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஒரு சின்ன விஷயத்த பத்தி யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனா பார்த்தா அது எங்கெங்கேயோ போய் 100 கிளைகளா பிரிஞ்சு ஒரே குழப்பத்துல கொண்டு போய் விட்டுடும். ஒரு எண்டே இல்லாத மாதிரி தோணும். சரி, ஏன் இப்படி நடக்குது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஓயாத மனம், அதாவது ஒரு நிலையான ரீங்காரம். ஆமா, இந்த பிரச்சனையோட ஆணிவேரே இதுதான் சொல்லலாம். பேரு கேட்க சிம்பிளா இருந்தாலும் இதனால வர்ற பாதிப்பு ரொம்பவே அதிகம். அப்போ இந்த ஓயாத மனசோட பொதுவான போராட்டங்கள் என்னென்ன? பார்க்கலாம் வாங்க. முதல்ல மனசுக்குள்ள ஒரு ஓயாத பேச்சு இல்லனா சிமுலேஷன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர்ட்ட பேசி முடிச்சுட்டு வந்தப்புறமோ அச்சச்சோ அப்படி சொல்லியிருக்கலாமோ இல்ல இப்படி பதில் சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு திரும்ப திரும்ப அதைய மனசுல ஓட்டி பார்க்கறது. அடுத்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அளவுக்கு அதிகமா கவலைப்படுறது. அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், சில சமயம் ரொம்ப சிம்பிளான விஷயங்களை ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேரை கூட டக்குன்னு மறந்துடுவோம். ஏன்னா நம்ம மூளை ஒரே நேரத்துல பல பெரிய சிக்கலான விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கோம். இதை எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. என் மூளையோட சர்ச் இன்ஜினுக்கு ஆஃப் ஸ்விட்சே கிடையாது. இதுக்கு மேல இதை விளக்கவே தேவையில்லை இல்லையா? அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு. என்ன ஓட்டம் நிக்கவே நிக்காது, பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, இந்த போராட்டங்கள் எல்லாம் ஓகே. ஆனா இது ஏன் நடக்குது? இதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் என்ன? அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். அதாவது அறிவாற்றல் சுமை விளைவு. முதல்ல ஏன் இப்படி உணர்றோம்னு புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். அப்போ இந்த அறிவாற்றல் சுமை, அதாவது காக்னிட்டிவ் ஓவர்லோட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம மூளைக்கு வர தகவல்களோட அளவும் அதை ப்ராசஸ் பண்ற வேகமும் நம்ம மூளையோட கெப்பாசிட்டியை தாண்டும் போது வர நிலைமை தான் இது. அதனால நம்மளால எதையுமே சரியா கையாள முடியாது. இந்த ஓவர்லோடு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உருவாகுதுன்னு பார்க்கலாமா? எல்லாமே ஆரம்பிக்கிறது உங்களோட அதிக அறிவாற்றல் திறனால தான். ஆமா, உங்ககிட்ட அதிக அறிவுத்திறன் இருக்கிறதால நீங்க எதையுமே மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சிமுலேட் பண்ணி பார்ப்பீங்க. இது கூடவே நம்மள சுத்தி இருக்கிற சத்தம், ஒலி, இப்படி பல விஷயங்கள் நம்ம கவனத்தை ஈர்க்கும்போது நம்ம மூளை திணற ஆரம்பிச்சிடும். கடைசியா இதுதான் காக்னேட்டிவ் ஓவர்லோட்ல போய் முடியுது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்களோட மூளைய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுல 100 டேப்ஸை ஒரே நேரத்துல ஓபன் பண்ணி வச்சா என்ன ஆகும்? சிஸ்டம் ஹேங் ஆகி ஸ்லோ ஆயிடும்ல. அதே கதை தான் நம்ம மூளைக்கும் நடக்குது. சரி, இதுவரைக்கும் நாம இதை ஒரு பிரச்சனையா பார்த்தோம். ஆனா இப்ப நாம ஒரு புது கண்ணோட்டத்துல இதை பார்க்க போறோம். இந்த போராட்டத்தையே நாம எப்படி வேற மாதிரி அணுகலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒருவேளை இந்த பார்வை உங்களுக்கு ஒரு புது தெளிவை கொடுக்கலாம். இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க அனுபவிக்கிற இந்த மனப்போராட்டம் ஒரு குறைபாடு கிடையாது. அது ஒரு ஃபீச்சர். ஆமா, உங்க பிரெயின் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் சிஸ்டம். அதோட ஒரு சைடு எஃபெக்ட் தான் இது. சொல்லப்போனா உங்க மூளை எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். எனக்கு தெரியும், இது கொஞ்சம் சிக்கலான ஐடியா தான். அதனால இந்த விஷயம் உங்களுக்குள்ள நல்லா இறங்கணும்னா இந்த பகுதியை ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப பார்க்கறது நல்லது. ஏன்னா உங்க மனசை பத்தின இந்த புது பார்வை நீங்க அதை கையாளுற விதத்தையே மொத்தமா மாத்திடலாம். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் புதுசா ஏதாவது புரியும் பாருங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஏன் இப்படி நடக்குதுன்னு. அப்போ உங்க மனசோட இந்த அபரிமிதமான சக்தியை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க, எப்படி சரியா பயன்படுத்த போறீங்க? யோசிங்க. உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.